ஒரு அரசியல்வாதியை விட்டுருங்க, நான் அரசியலை பற்றியே பேச வரல. ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி இந்த அளவுக்கு இந்த சாதாரண மனுஷன் வந்து இந்த அரசியல் உள்ளார வந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த நல்ல மனசு எப்போதுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அந்த நல்ல மனசு எப்போதுமே இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கணுங்க. அந்த நல்ல மனசில் தான் இன்றைக்கி திருச்சி இவ்வளோ தூரம் பேர் இருக்குதுக்கு காரணம் அப்படின்னாக்க நிறைய அரசியல்வாதிங்க இருக்கிறாங்க. அரசியல்வாதினால் இவ்வளோ பேர் வாங்க முடியாதுங்க. அந்த நல்ல மனசுக்காரங்களால் மட்டும்தான் முடியும். அது எங்கள் அமைச்சர் ஐயா, மீசக்கார நண்பா, எங்களோட நேரு ஐயா தான். இதில் வந்து எந்த ஒரு ஈடு இணையும் இல்லை. அவர் நல்ல மனசுக்கு அவர் தாங்க எப்போதுமே ஜெயிப்பார். அவருக்கு ஈக்குவலாக யாராச்சும் வந்தாங்க அப்படின்னாக்க இந்த உலகம் வந்து மாறிடுச்சு, இந்த உலகம் பிரபஞ்சமே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். அமைச்சர் ஐயா எப்போதுமே நம்பர் 1. அவர் எங்கள் வீட்டு பிள்ளை. இன்றைக்கெல்லாம் யாருங்க கூப்பிட்ட குரலுக்கு வருவா? ஒரு சாதாரண மனுஷன் போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாவோ, ஒரு சாதாரண மனுஷன் போய் ஒரு ஆப்ளிகேஷன் கொடுத்தாவோ, ஒரு வீட்டு நிகழ்ச்சி, ஒரு சாவாக இருக்கணும், பிறந்த ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும், வளர்ந்த ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சிக்காக இருந்தாலும் ஐயா மட்டும்தாங்க முன்னாடி நிற்பார். யார் வராங்க, யார் கூப்பிட்றாங்க, எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அவர் தயங்கினதே கிடையாது. பத்திரிக்கைன்னு ஒன்று போய் வச்சிட்டோம்னாக்க சொந்தக்காரவங்க வராங்களோ இல்லையோ, எங்கள் ஐயா எங்கள் வீட்டுக்கு வருவார். எங்களுக்கு அவர் தான் உற்ற துணையாக இருக்கிறார். ஐயாவே இப்படி இருக்கிறாரு அப்படின்னாக்க இந்த ஆட்சி மறுபடியும் தொடரும். மீண்டும் ஸ்டாலின்ங்க, அவர் தான் வருவார்.